தமிழ் சங்கத்துடைய தலைவர் முனைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன். இன்று உலகமெங்கும் இந்திய சுதந்திரத்தினை உலக தமிழ் மக்கள் அனைவரும் அது குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பசுமையான நினைவை இங்கே நான் பகிர்ந்து கொள்வதிலே ஆசைப்படுகின்றேன். சரியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னுடைய நண்பர் காத்தப்படார், தமிழறிஞர் காத்தப்படார், இன்னும் மாவேந்தர், அருள்ஜோதி, இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய இளம் வயதிலே தனித்தமிழ் இயக்க மன்றம் ஒன்றை ஆரம்பித்தோம். மறைமலை அடிகள் மன்றம் என்பது கடலூரிலே துவங்கினோம். தனித்தமிழ் தான் பேச வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அது சில காலங்கள் அப்படியே நடைபெற்றது. அதற்கு பிறகு முத்தமிழ் இலக்கிய மன்றம் ஒன்றினை துவங்கினோம். அந்த மன்றத்தின் தலைவராக மதிப்புக்குரிய ஐயா முதுபெரும் தமிழ் பற்றாளர் டாக்டர் முனுசாமி அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவருடைய தலைமையின் கீழே நான் துணைத் தலைவராக இருந்தேன். நான் சொல்வதெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. காத்தப்படார் பொதுச் செயலாளராக இருந்தார். நண்பர்கள்லாம் அருமையான முறையில் அந்த இலக்கிய மன்றத்தினை நடத்தினோம். உலக வரலாற்றிலே சரி, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே சரி, முத்தமிழ் இலக்கிய மன்றம் 9 நாட்கள் சங்க இலக்கிய மாநாடு நடத்தியது. இதுவரை யாருமே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கிய மாநாடு நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய முத்தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக 9 நாட்கள் சங்க இலக்கிய மாநாட்டினை நடத்தினோம். இப்போது இருக்கின்ற கவர்னர் தமிழிசை அம்மாவுடைய தகப்பனார் குமரி அனந்தன் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். எங்களை எல்லாம் பாராட்டினார்கள். ஆக ஒரு பசுமையான நினைவிலே நான் இடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி 12 காலத்துக்கு முன்பாக எங்களுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஐயா டாக்டர் முனுசாமி அவர்கள் மிகப்பெரிய தமிழ் பற்றார். எங்களை எல்லாம் ஊக்குவித்தார்கள். அந்த இளைஞர்கள் ஓடி ஆடி எங்களோட உழைத்து இங்க நிறைய நிகழ்ச்சிகளை இங்கே கடலூரில் நடத்தினோம். தமிழ்நாட்டு அளவிலே கடலூர் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பட்டிமன்றங்கள், கவியரங்களை நடத்தினோம். அதற்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா டாக்டர் முனுசாமி அவர்கள். இந்த சுதந்திர தின நாளிலே ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து அருணகிரி நாத என்கின்ற நிறுவனத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா பெரிய முருகனடிமை அடிக்கடி சொல்வார், முருகா என்னை மட்டும் காப்பாற்று, முருகா என்னை மட்டும் காப்பாற்று. நான் சொல்ல என்னையா இப்படி சொல்லல, நான் நல்லா இருந்தாதான் உங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும். மிகப்பெரிய நகைச்சுவைவாதி, அருமையான மனிதர், 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய முதுபெரும் தமிழ் பற்றாளரை, முன்னாள் தமிழ் இலக்கிய மன்றத்துடைய தலைவரை பொன்னாடை அணிவித்து சிறப்புகளிலே எங்கள் 5ஆம் உலக தமிழ் சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. அதுபோன்று ஐயா அவர்களுக்கு ஏனென்றால் மிகப்பெரிய முருகன் அடிமை, அவர் மிகப்பெரிய முருக பக்தர். இங்க இருக்கின்ற முத்துக்குமார சுவாமி என்கிற மிக அருமையான ஒரு அறுவடை விட்டு முருகனை கொண்ட ஒரு அழகான முருகன். என்னுடைய பேர் எங்க அப்பா முத்துக்குமார சுவாமி என்று இந்த முருகனை பேரை தான் வைத்திருந்தார்கள். நான் இவரை போன்று மிகப்பெரிய ஒரு முருக பக்தன். முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இருப்பேன். இவரும் முருகா முருகா என்று சொல்கின்ற முதுபெரும் தமிழ் பற்றாளர் ஐயா அவர்களுக்கு அருணகிரி நாத என்கின்ற விருதினை எங்களுடைய 5ஆம் உலக தமிழ் சார்பாக வழங்குவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருணகிரிநாதர், 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 டாக்டர் முனுசாமி, டாக்டர் முனுசாமி, டாக்டர் முனுசாமி.